Hi friends, welcome to our channel Manju Cooking Style. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்ச பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், சிக்கன் பிரியாணி வீட்லேயே கடைகளில், அதாவது கல்யாண வீடுகள்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே சுவையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சியில் அதே டேஸ்ட்டில் செய்ய முடியும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கேன், செய்யும் போது பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸோ நான் 75 ml ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடான உடனே ஓல் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, கூடவே கட் பண்ண வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இவங்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொத்தமல்லி வதங்கின உடனே அதே அளவு புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வெங்காயம் வதங்கும் போதே கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் சேர்த்து வதக்கணும். இப்போ அது ரெண்டும் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போனோன்னு இல்லை, ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எண்ணெயிலேயே மிளகாத்தூள் ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்ல கலர் வரும். ஸோ நீங்கள் ஆயிலேயே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலேயே நான் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் கீரி போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம மூடி ஃபுல் ஃப்ளேமில் 10 நிமிஷம், சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வேக வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலுமே சிக்கன் நல்லா வெந்து வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ½ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் சரி பார்த்து வேக வைக்கலாம். இப்போ இதை நான் ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ சிக்கன் ஒரு 50% நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிப்போம். நான் பாஸ்மதி அரிசியை ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சு வாஷ் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும், ஆனால் ஒரு ½ 50% ரைஸ் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தம் போட்டுடலாம். ஸோ இதுக்கு நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு வெயிட்டான பிளேட்டை மேலே வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே நம்ம காற்று போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வெயிட் கல் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. ஸோ பாருங்கள், எடுத்து பார்த்தா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்கு. ஸோ இதோட டேஸ்ட்டு அண்ட் கறியும் சரி ரொம்பவே நல்லா வெந்திருக்கும். ஸோ அரிசியுமே உதிரி உதிரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்பவே தண்ணி விட்டுட்டோன்னா அரிசி குழஞ்சிரும். ஸோ நீங்கள் தண்ணியை அளவாக விட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.